வணக்கம், வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் பார்க்க போகிறோன்னா எம்எஸ் வேர்டில் எப்படி ஒரு பிக்சர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறது, குரூப் ஆஃப் பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்சர்ஸ் ஆப்ஷன்லேயே வந்து இருக்கிற மற்ற எல்லா டூல்ஸுமே வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதையும் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து இன்சர்ட் உள்ளே போயிட்டு நீங்கள் பிக்சர்ஸ்க்கு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பிக்சர்ஸை வந்து நீங்கள் என்னென்ன பிக்சர்லாம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணுமோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் வந்து வேர்டில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இதை செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கார்னர்லலாம் வந்து உங்களுக்கு மார்க் தெரியுது இல்லையா, ஸோ அதுமாரி நீங்கள் வந்து இந்தமாரி வந்து நீங்கள் வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாரி வந்து சைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் வச்சோடனே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஏரோ மார்க்லாம் வந்து வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் வந்து இந்தமாரி சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் மூவ் ஆகலை. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுற மாரி மூவ் பண்ணால் இங்கே வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து சென்டர் பண்ணுவோம் இல்லையா, ரைட்டு லெஃப்ட்டுன்னு அலைன்மெண்ட் பண்ணுவோம்ல, அந்தமாரி பண்ணால் இது வந்து ஒர்க் ஆகும். பட் நம்ம எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணணும் போது பிக்சர்ஸ் டூல் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலி பிக்சர் நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷனே காட்டும். ஸோ இல்லை ஃபார்மேட்டில் போயிட்டு வேக் டெக்ஸ்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்கொயர்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து இன்பிட்வீன் டெக்ஸ்ட் இருந்தால் கூட, ஸோ அந்த இன்பிட்வீனில் கூட நீங்கள் வந்து இந்த பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு டூப்ளிகேட் இமேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக என்ன பண்ணணும்னா Ctrl+C Ctrl+V தான் பேஸ்ட் ஆயிரும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நீங்கள் வந்து பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்து கர்சரை வந்து அப்படியே கீழே வந்து ட்ராக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு இமேஜஸ் வந்து டூப்ளிகேட்டாக வந்துடும். ஸோ இதுமாரி நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் இந்தமாரி. ஸோ இந்தமாரி நீங்கள் ட்ராக் பண்ணி Ctrl+drag யூஸ் பண்ணும்போது இந்தமாரி வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, மல்டிபிள் இமேஜஸ் வந்து நான் இங்கே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அகைன் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மீதி இருக்க இமேஜஸ் ஒரு 3 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இன்சர்ட் கொடுத்திங்கன்னா 3மே வந்து அட் டைமில் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இன்சர்ட் ஆகுது. ஸோ ஆகிடுச்சு. ஸோ அதேமாரி வந்து நம்ம சைஸ் ஒன்றுத்தையும் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று அதேமாரி கார்னரில் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜையும் நான் ஒன்றையும் அதேமாரி வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ நான் எதுக்காக இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ வந்து இந்த இமேஜஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போகிறேன்னா குரூப்பாக ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து பிக்சர்ஸ் டூலில் போயிட்டு அதேமாரி எல்லா இமேஜஸையும் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அதேமாரி வந்து வேப் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பிக்சர்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து எல்லா இமேஜும் வந்து அதை வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இமேஜும் வந்து என்னால் வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ பண்ணிட்டேன். ஸோ நான் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அதுக்கேற்ற மாரி வந்து ரெடியூஸ் பண்ணி எல்லாமே வந்து ஒன்றா வந்து நான் வந்து வச்சிடுறேன். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நான் எல்லாமே அலைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜஸ் எல்லாமே குரூப் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிக்சர்ஸ் டூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு குரூப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே இருக்க இமேஜஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 3 இமேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு 3 மட்டும் குரூப் ஆகிருக்கு. 4th இமேஜ் வந்து குரூப் ஆகலை. ஸோ இப்போ திருப்பி நான் வந்து அந்த 3
இமேஜும் வந்து குரூப் ஆச்சு இல்லையா, அதையும் ப்ளஸ் குரூப் ஆகாமல் இருக்க அந்த சிங்கிள் இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது கண்ட்ரோல் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு குரூப்பில் போயிட்டு குரூப் ஒன்று பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குரூப் வந்து ஆயிடுச்சு இருக்கும். இப்போ வந்து இந்த நடுவில் வந்து இந்த இது வந்து மூவ் ஆகிருக்கனால நமக்கு வந்து கேப் தெரியுது, இல்லைனா கேப் தெரியாது. ஸோ அதேமாதிரி வந்து நம்ம மூவ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம வந்து குரூப் கொடுத்துட்டோன்னா இதாகிடும். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் போயிட்டு குரூப் பண்ணுங்கள். ஸோ இப்போ குரூப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து மல்டிபிள் இமேஜஸ் வந்து குரூப் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து கொலாஜ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொலாஜ் பண்ணுவோம். நம்ம வந்து எம்எஸ் வேர்ட்லேயே வந்து இதை வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கலர்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து கலருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ரீகலர்லாம் இருக்குது. ஸோ மோர் வேரியன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வேரியன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ண எஃபெக்ட்ஸை வந்து ரீசெட் பண்ணுவேன். ரீசெட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக்சருக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதுமாரி நீங்கள் சிங்கிள் இமேஜுக்கும் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு எஃபெக்ட்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து கொடுத்து கூட ஒரு இமேஜுக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி ரீசெட் பண்ணணும் போது நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக டிஃபால்ட்டாக உள்ள இமேஜஸ் வரணும் போது ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி ரீசெட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரீசெட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன்னும் போது என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து இன்செர்ட் பண்ணுறது வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்செர்ட்குள்ளே போங்க. இன்செர்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே வந்து ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே பிஓ கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அதேமாரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம், எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுமாரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ட்ராயிங் டூல்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுமாதிரி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஈவன் நீங்கள் பேக்ரவுண்ட் கூட இது பண்ணலாம். ஸோ இதுமாரி எஃபெக்ட்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இதை வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து எனக்கு ஒயிட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுமாரி ஒரு இதுவும் நான் கொடுத்து சேஞ்ச் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இல்லை எனக்கு இது வேணான்னும் போது பார்த்தீங்கன்னா நோ ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் எந்த கலரும் இருக்காது, இமேஜில் உள்ள கலர் தான் வந்துருக்கும். ஸோ அதேமாரி வந்து இந்த ஷேப் அவுட்லைனையும் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதேமாரி செலக்ட் பண்ணி. ஸோ அதுமாரி நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதும் இந்தமாரி மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸும் இந்த டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குரூப்பாக இல்லை, தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் இதை மூவ் பண்ணணும் போது பார்த்திங்கன்னா இமேஜ் தனியாகவும் டெக்ஸ்ட்டு தனியாகவும் தான் மூவ் ஆகும். இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து குரூப் பண்ணணும் போது சேம் அதேமாரி தான். நம்ம வந்து அதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்புக்குள்ளே போய் குரூப் கொடுத்தோன்னா குரூப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட்டையும் இமேஜையும் வந்து நம்ம வந்து குரூப் பண்ணிட்டோம். ஸோ இந்தமாரி தான் டெக்ஸ்ட்டை வந்து இமேஜஸ் வந்து இன்செர்ட் பண்ணி நிறையா இமேஜஸும் இன்செர்ட் பண்ணுறது, அதில் இருக்க டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இந்தமாரி தான் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ணுறது கூட இந்தமாரி போயிட்டு சேவஸில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டாபிக் வந்து கவர் பண்ணணுன்னா அது என்ன டாபிக் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.